ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சன் டர்னை வந்து சரி செய்யக்கூடிய ரொம்பவே எளிமையான குறிப்பு தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு கூட வந்து எளிமையாக வந்து நம்ம வந்து செஞ்சிடலாம். அது என்னென்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து இது மாதிரி எப்போயுமே வந்து ஆரஞ்சு பழத்தெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அதை தோலை வந்து தூக்கி போடுவோம். ஸோ அந்த தோலில் வந்து நமக்கு சன் டர்னை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு மருத்துவ குணம் வந்து இருக்குங்க. ஸோ இனிமேல் வந்து இந்த மாதிரி வந்து ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டுட்டு அதோட தோலை வந்து தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி ஆரஞ்சு பழத்தோட தோலை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிவிட்டு இல்லைனா வந்து கையில் பிச்சு போட்டுட்டு நல்லா வெயிலில் வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காய வைக்கிறது வந்து உடனே பவுட்ரு பண்ணுறதுக்கு வந்து டைம் இல்லைனா அந்த மாதிரி வந்து கவரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து வந்து வாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் நல்லா வந்து சன்லைட்டில் வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிற மாதிரி வந்து காய வச்சதுக்கப்புறம் வந்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நல்லா வந்து நம்ம சல்லடையில் வந்து சலிச்சு கூட எடுத்து வச்சு நல்லா உங்களுக்கு ஃபைன் பவுட்ரு மாதிரி வந்து கிடைக்கும். ரொம்ப எளிமையான குறிப்பு தான் இது. இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு 2 தடவை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து வச்சுக்கிட்டாலே நல்லா வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். மெயினாக வந்து இந்த வெயில் காலத்தில் நம்ம வந்து வெளியே போண்டிய வேலை ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ அப்போ அந்த டயத்துலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் கையிலலாம் வந்து அங்கங்கே ஒரு கலர் வந்து டிஸ்கலர் ஆன மாதிரி இருக்கும். நம்ம அந்த சன் டர்ன் ஆனது அப்படியே வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து இந்த டிப்ஸை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரஞ்சு பழத்தோட அந்த தோலில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. அது வந்து நமக்கு ஸ்கின்னுக்கு வந்து நல்ல க்ளோவும் வந்து கொடுக்கும். அந்த டிஸ்கலரேஷனோட வந்து சரி பண்ணும். ஸோ இதில் வந்து நம்ம காய்ச்சாத வந்து பச்சை பாலை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு மாதிரி நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் வந்து திக்கான மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்து அந்த பால் வந்து சேர்த்து கொஞ்சம் நல்லா வந்து லிக்விடாக இருக்க மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் வந்து திக்காக இருக்க மாதிரி கொஞ்சம் நேரத்தில் ஆயிரும். அதனால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ண உடனே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கணும். இப்போ இந்த அப்ளை பண்ணதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட வந்து ஊற வச்சா போதும். ஸோ அதுக்கப்புறம் வந்து லைட்டாக வந்து நல்லா வந்து சில்லுன்னு இருக்கிற வாட்டரில் நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணுற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து சோப்பு எதுவும் வந்து யூஸ் பண்ணாமல் அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. நல்லா வந்து ஸ்கின்னுக்கும் வந்து க்ளோ கொடுக்கும். அந்த ஃபேஸில் இருக்கிற சரி அந்த பிம்பிள்ஸ் மார்க்ஸ் எல்லாம் வந்து போற வைக்கிறது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே எளிமையான குறிப்பு தான். நம்ம வந்து தூக்கி போடுற பொருளை வச்சு இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.